சன் பிக்சர்ஸினுடைய அண்ணாத்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு சன் பிக்சர்ஸினுடைய ஜெயிலர், அப்புறம் சன் பிக்சர்ஸினுடைய கூலி, அப்புறம் சன் பிக்சர்ஸினுடைய ஜெயிலர் 2. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு டிஎம்கேவை சார்ந்த ஒரு நிறுவனம் தொடர்புலேயே இருக்கு. ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த 4 படங்களையும் தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ரெட் ஜெயின் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனை எங்கேயோ ஒரு இடத்துல பண்ண போகிறாங்க, இல்லை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு, அப்புறம் கொஞ்ச நாளில் பேக்கப் ஆகுறாரு, பேக் ஆகிடுறாரு, வெளியில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 4 படங்கள் எல்லா விதமான நிலைகள்லையும் அவருக்கு வந்துட்டு சொல்லப்போனால் மார்க்கெட்டில் வந்து அவருக்கு வந்து 100 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய தேதியில் வந்துட்டு அவருக்கு அவ்வளோ வேல்யூலாம் இல்லைன்னும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் மூலிமா இந்த சோ கால்டு சூப்பர் ஸ்டாருக்கு வருது. இவங்களை எல்லாரையும், அதாவது வந்துட்டு இந்த அரசியலுக்கு வரேன்னு சொன்ன இந்த மனிதர் விலகினதுக்கு அப்புறம் இல்லை விலகிற டைம்ல இருந்து டோட்டலாக வந்துட்டு ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய கண்ட்ரோல்லையே ஒரு 4 படங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு கணக்கு நடக்குதோ. நீ அரசியலுக்குலாம் வராத, சினிமா பண்ணு, இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு படம், எத்தனை படம், 4 படமா 5 படமா 10 படமா, எல்லா படத்துக்கும் ஃபண்டிங் ஒன்று சன் பிக்சர்ஸ் வரும், இல்லை ரெட் ஜெயண்ட் வரும், கவலையே படாதீங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து வெளியே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அதாவது நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம், சினிமாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் சினிமாவை பார்த்துக்கிறதுக்கும் நாங்களே சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கட்சி இல்லை ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து பேக்கப் கொடுத்ததுனால வந்துட்டு ரஜினி அவர்கள் அரசியலில் வந்து டோட்டலாக பேக்கப் ஆகிட்டு